அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10 கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த 10 கேள்விகளுமே 6th to 12th ஓல்ட் அண்ட் நியூ புக் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த மூன்றிலிருந்தும் எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கொஷின் பார்க்கும்போதும் அந்த கொஷின் ரிலேட்டடாக ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் இயற்றுவதில் வல்லவர். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரும் தலப்புராணங்கள் இயற்றுவதில் வல்லவரும் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இரண்டாவது கேள்வி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி மறைமலை அடிகள். இதுவே பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை என்ற நூலின் ஆசிரியர் யார்னு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கான விடையும் மறைமலை அடிகள் தான். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாலை ஆராய்ச்சியுரை இந்த 2 நூல்களுமே மறைமலை அடிகள் அவங்களுடைய நூல்கள் தான். மூன்றாவது கேள்வி, தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார். நான்காவது கேள்வி, முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் எது? முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் எது? விடை ஆப்ஷன் சி ஐந்திணை 50. இதுவே முல்லைத்திணையை மட்டும் பாடியது, அதாவது முல்லை என்ற ஒரே ஒரு திணையை மட்டும் பாடியதுன்னு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கான விடை கார் 40. முல்லைத்திணையை முதலாவதாக கொண்ட நூல் ஐந்திணை 50. முல்லைத்திணையை மட்டும் பாடியதுன்னா கார் 40. ஐந்தாவது கேள்வி, பேனா என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? பேனா என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார்? விடை ஆப்ஷன் பி அப்புசாமி. மற்ற ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. வாணிதாசனினுடைய புனைப்பெயர் ரமி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்களுடைய புனைப்பெயர் அகல்யா. பூ மாணிக்க வாசகனார் இவங்களுடைய புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா பூமணி. இப்போ சொன்னது எல்லாமே புனைப்பெயர். ஆறாவது கேள்வி, தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி கல்கி. இதுவே தமிழ் நாவலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா அதற்கான விடை ஆப்ஷன் டி மயூரம் வேதநாயகம் பிள்ளை. தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. இந்த வரலாறு இல்லாமல் வெறும் தமிழ் நாவலின் தந்தைன்னு கொஷின் கேட்டால் அதற்கான விடை மயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஏழாவது கேள்வி, ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் டி 1886. ஜி.யு. போப் பார்த்தீங்கன்னா திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்திருப்பார். 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க. 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க. திருக்குறள்னா 1886, திருவாசகம்னா 1900. எட்டாவது கேள்வி, பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டது? விடை ஆப்ஷன் ஏ 5 சருக்கங்களை கொண்டது. பாஞ்சாலி சபதத்தினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதியார். 5 சருக்கங்கள் சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம் என்று 5 சருக்கங்களை கொண்டது. ஒன்பதாவது கேள்வி, திருத்தொண்டர் தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருத்தொண்டர் தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆப்ஷன் பி சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் சேக்கிழார். திருத்தொண்டர் புராணத்தை பெரிய புராணம் என்றும் சொல்வாங்க. பெரிய புராணத்தினுடைய ஆசிரியர் என்றாலும் சேக்கிழார் தான். 10வது கேள்வி, ஏ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் என்ன? ஏ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் என்ன? விடை ஆப்ஷன் டி அம்பு. ஆ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் பசு. ஈ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் கொடு. ஊ என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கான பொருள் இறைச்சி. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.